ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் லண்டன் மண்ணிலை சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பனானா பிளான்ட் பக்கத்தில் குட்டி குட்டியாக பனானா பிளான்ட்ஸ் வளர்ந்துருக்கிறத பார்த்துருக்கீங்களா? அதை தான் பொதுவாக பனானா பப் அல்லது சக்கர்னு சொல்லுவாங்க. இந்த குட்டி பனானா பிளான்ட்டை மதர் பிளான்ட்லேருந்து தனியாக பிரித்து ஒரு புதுசாக பனானா பிளான்ட்டாக வளர்க்க முடியும். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. எப்போ பிரிக்கணும், எப்படி பிரிக்கணும், எங்கே கட் பண்ணணும், இதெல்லாம் சரியாக தெரிஞ்சு பண்ணணும். தப்பான முறையில் பிரித்தோம்னா குட்டி பிளான்ட்டுக்கும் டேமேஜ் ஆகலாம், மதர் பிளான்ட்டுக்கும் டேமேஜ் ஆகலாம். அதனால் இந்த வீடியோவில் பனானா பப்பை மதர் பிளான்ட்லேருந்து எப்படி சேஃப்லாக செப்பரேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை எப்படி பாட்டில் பிளான் பண்ணுறது, யூகே வெதரில் எப்படி கேர் பண்ணுறது, எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல்ல இந்த பனானா பப் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். நம்ம பனானா பிளான்ட்டுக்கு கீழே மதர் பிளான்ட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி குட்டி குட்டி பிளான்ட்ஸ் வருவதை பார்த்துருப்பீங்க. இந்த பப் மதர் பிளான்ட்டுக்கு கீழே இருக்கிற அண்டர் கிரவுண்டு கோம் மூலமாக கனெக்ட் ஆகிருக்கும். பப்பு வளர வளர அதுக்குன்னு தனியாக ரூட்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அதனால் செப்பரேட் பண்ணும்போது இந்த கனெக்ட் ஆகிற பகுதியை கேர்ஃபுல்லாக கட் பண்ணி பப்பு வந்திருக்கிற ரூட்ஸை முடிஞ்ச அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்போ தான் பிரித்ததுக்கப்புறம் இந்த குட்டி பிளான்ட் தனியாக நல்லா வளர ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், இந்த எல்லா பப்பையும் ஒரே நேரத்தில் பிரிச்சிடக்கூடாது. இப்போ முக்கியமான கேள்வி, எப்போ இந்த பனானா பப்பை மதர் பிளான்ட்லேருந்து செப்பரேட் பண்ணலாம்? ரொம்ப சின்ன பப்பாக இருக்கும்போது பிரிச்சிடக்கூடாது. பொதுவாக ஒரு 30லேருந்து 60 சென்டிமீட்டர் அளவுக்கு வளர்ந்து நல்ல ஹெல்த்தியாக இப்படி ஒரு 5-6 லீவ்ஸ் வந்த பிறகு செப்பரேட் பண்ணுறது பெட்டர். அதோட முடிஞ்ச வரைக்கும் அந்த பப்புக்கு தனியாக ரூட்ஸ் டெவலப் ஆகிருக்கணும். ஏன்னா மதர் பிளான்ட்லேருந்து பிரித்த உடனே அந்த பப் தனியாக தான் தண்ணியையும் நியூட்ரியன்ஸையும் எடுத்துக்கிறோம். ரூட்ஸ் நல்லா டெவலப் ஆகியிருந்தால் தான் புதுசாக ஒரு பாட்டில் வைக்கும்போது நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிற சான்சஸ் அதிகம். அதனால் என்ன சொல்கிறேன்னா, சின்னதாக இருக்குன்னு அவசரப்பட்டு பிரிக்காதீங்க. கொஞ்சம் வளரட்டும், ஹெல்த்தியாக இருக்கட்டும், ரூட்ஸ் டெவலப் ஆகட்டும், அதுக்கப்புறம் செப்பரேட் பண்ணலாம். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், யூகே வெதர். பனானா ஒரு ட்ராபிக்கல் பிளான்ட். அதனால யூகேயில் இந்த பப்பை செப்பரேட் பண்ணுறதுக்கு லேட் ஸ்ப்ரிங் அல்லது சம்மர், அதாவது வார்ம் வெதர் இருக்கிற நேரம் நல்லது. பிளான்ட் ஆக்டிவாக க்ரோ ஆகிற நேரத்தில் பிரித்தா செப்பரேஷனுக்கு பிறகு ரெக்கவரி நல்லா இருக்கும். வின்டரில் கோல்டு வெதர் இருக்கும்போது செப்பரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா கோல்டு வெதரில் பிளான்ட் க்ரோத் ஸ்லோ ஆகும். அதனால நம்ம கார்டனில் வார்ம் வெதர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி க்ரோயிங் சீசனில் செப்பரேட் பண்ணுறது பெட்டர். இப்போ பப்பை எப்படி எடுக்கணும்? சரி, இந்த பப்பை எப்படி செப்பரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பப்பை சுற்றி இருக்கிற மண்ணை மெதுவாக ரிமூவ் பண்ணணும். இங்கே தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவசரப்பட்டு ஸ்பேடை உள்ளே போட்டு டிக் பண்ணக்கூடாது. முதல்ல மேலே இருக்கிற சாயிலை கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணி இந்த பப்பு எங்கே மதர் பிளான்ட்டோட அட்டாச் ஆகியிருக்குன்னு பார்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் பப் இருக்கிற ரூட்ஸை கண்டுபிடிச்சி எடுத்துக்கங்க. நான் மண் ரொம்ப ட்ரையாக இருந்ததுனால நிறைய தண்ணி ஊற்றி அப்போ மெதுவாக செப்பரேட் பண்ணி பார்க்குறேன். நம்ம கோல் என்னென்னா, பப்பை பிரிக்கும்போது அதோட ஓன் ரூட்ஸை முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கணும். இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பப்பை மதர் பிளான்ட்லேருந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு க்ளீனான ஷார்ப் நைஃப் அல்லது ஸ்பேட் யூஸ் பண்ணலாம். டூல் க்ளீனாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். மதர் பிளான்ட்டையும் பப்பையும் ஜாயின் ஆகிற இடத்த கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். இங்கே ஒரு விஷயத்த மட்டும் நினச்சிக்கோங்க, பப்பை ஃபோர்ஸ் பண்ணி இழுத்து பிரிக்கக்கூடாது. புல் பண்ணோம்னா ரூட்ஸ் டேமேஜ் ஆகலாம். அதனால் மெதுவாக கட் பண்ணி பப்பை மதர் பிளான்ட்லேருந்து செப்பரேட் பண்ணணும். பிரிக்கிறப்ப பப்புக்கு ரூட்ஸ் கிடச்சிருக்கான்னு பாருங்கள். ரூட்ஸ் நல்லா இருந்தால் தான் அது தனியாக நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகும். இங்கே பாருங்கள், நல்ல ரூட்ஸ் கிடச்சிருக்கு இதில் பாருங்களா. அதனால் இந்த பப்புக்கு நல்ல சான்ஸ் இருக்குது நல்லா வளர்கிறதுக்கு. இப்போ பப்பை ரிமூவ் பண்ணிட்டோம். மதர் பிளான்ட்டை அப்படியே விட்டுறக்கூடாது. பப் ரிமூவ் பண்ண இடத்துல மதர் பிளான்ட்டோட ரூட்ஸ் எக்ஸ்போஸ் ஆகியிருந்தால் நல்லா சாயில் போட்டு கவர் பண்ணணும். ரூட்ஸ் வெளியே தெரியாமல் நல்லா கவர் பண்ணி பிளான்ட்டை சுற்றி சாயிலை மெதுவாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மதர் பிளான்ட் தொடர்ந்து நல்லா க்ரோ ஆகும். அது ஹெல்த்தியாக இருந்தால் தான் ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய பப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முடியும். இப்போ கட் பண்ண பப்பை எடுத்துகிட்டு ரொம்ப நேரம் வெளியே வச்சுருக்காமல் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பாட்டில் பிளான் பண்ணுறது நல்லது. நான் இந்த பப்பை கொஞ்சம் நேரம் தண்ணியில் வச்சுருக்கேன். இது கம்பல்சரி கிடையாது. நீங்கள் சாயில் அது பாட்டு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா டைரெக்டாக பிளான் பண்ணலாம்.
தண்ணியில் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஆப்ஷனல் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாட்டில் நல்ல சாஃப்டான சாயில் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் ஒரு விஷயம், இந்த பாட் பாருங்களேன், இதோட சைஸ் இந்த பனானா பப்புக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்குது. பனானா பிளான்ட் வளரக்கூடியது, அதனால கொஞ்சம் நல்ல பெரிய சைஸாக உள்ள பாட் எடுத்துக்கிறது பெட்டர். நான் வந்து காம்போஸ்ட் பேக்கை தான் யூஸ் பண்ணுறேன். இந்த காம்போஸ்ட்டை நல்ல சாயில் கூட மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். சாயில் நல்லா லூஸாக இருக்கணும். கட்டி கட்டியாக இருந்தால் ரூட்ஸ் நல்லா ஸ்ப்ரெட் ஆகாது. பெரிய பெரிய சாயில் கிளம்ஸ் இருந்துச்சுன்னா அதை உடச்சி அல்லது ரிமூவ் பண்ணிவிடுங்க. சின்ன சின்ன ஆர்கானிக் மேட்டர் இருந்துச்சுன்னா பரவாயில்லை. முக்கியமாக சாயில் நல்ல ஏரியாவும் வெல் ட்ரைனாகவும் இருக்கணும். இப்போ இந்த பப்பை பாட்டுக்குள்ளே வைக்கலாம். முதல்ல ரூட்ஸ் எல்லாம் கீழே நல்லா ஸ்ப்ரெட் ஆகாத மாதிரி வைக்கணும். ரொம்ப டீப்பாக பிளான் பண்ண வேண்டாம். பிளான்ட் வந்து முதல்ல எந்த அளவுக்கு சாயில்குள்ளே இருந்துச்சுனோ அதே லெவலில் பிளான் பண்ணுறது நல்லது. இப்போ சுற்றிலையும் நல்லா மண் போட்டு பிளான்ட்டு ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி மெதுவாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட்டாக ப்ரெஸ் பண்ண வேண்டாம். ரூட்டுக்கு கொஞ்சம் ஏர் ஸ்பேஸ் இருக்கணும். இப்போ பிளான் பண்ணிட்டதும் ஒரு நல்ல வாட்டரிங் கொடுக்கலாம். முதல் தடவை தண்ணி ஊற்றும் போது சாயில் முழுசாக மாய்ஸ்ட் ஆகிற மாதிரி தண்ணி கொடுக்கணும். பாட்டுக்கு கீழே ட்ரைனேஜ் ஹோல் இருக்கணும். தண்ணி கீழே வெளியே வரணும். பாட்டுக்குள்ளே தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது. பனானாவுக்கு தண்ணி ரொம்ப பிடிக்கும், ஆனால் வாட்டர் லாகிங் பிடிக்காது. குறிப்பாக யூகே வெதரில் டெம்பரேச்சர் கம்மியாகும்போது அதிகமாக வாட்டர் கொடுத்தோம்னா ரூட் வந்து ராட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சாயிலோட மேலே பகுதி மட்டும் ட்ரையாக இருக்கும்போது தண்ணி ஊற்றலாம். இப்போ இந்த நியூவாக செப்பரேட்டட் பனானா பப்பை உடனே ஃபுல் டைரக்ட் சன்லைட்டில் வைக்காமல் முதல்ல ஒரு ஷெல்டர்ட் இடத்துல வைக்கலாம். பிரைட் லைட் கிடைக்கட்டும். ஆனால் ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்ட்ராங் டைரக்ட் சன்லைட்டை அவாய்ட் பண்ணலாம். பிளான்ட்டு கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறம் கிராஜுவலாக அதிக சன்லைட்டுக்கு பழக்கப்படுத்தலாம். யூகே சம்மரில் நல்ல சன்ஷைன் கிடச்சா பனானா பிளான்ட்டுக்கு நல்ல க்ரோ ஆகும். இப்போ இருக்கிற மாதிரி வார்ம் வெதர், நல்ல லைட்டு, சரியான வாட்டரிங் கிடச்சா இந்த குட்டி பிளான்ட்டில் புதிய க்ரோத் வர ஆரம்பிக்கும். நான் புதுசாக பிளான் பண்ண பப்பை என்னோடய கராஜில் நான் வச்சுருக்கேன். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், செப்ரேட் பண்ண உடனே இந்த பனானா பப்போட பழைய லீவ்ஸ் கொஞ்சம் ட்ரூப் ஆகலாம். அதை பார்த்துட்டு பயப்படணும்னு அவசியம் வேண்டாம். மதர் பிளான்ட்லேருந்து செப்பரேட் பண்ணதுனால பிளான்ட்டுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதனால் ஃபியூ டேஸ்க்கு லீவ்ஸ் கொஞ்சம் டவுன் ஆகலாம். ஆனால் நல்ல சென்ட்லேருந்து நியூ லீவ் வர ஆரம்பித்தா அது பிளான்ட் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு இருக்கிறதுக்கான ஒரு நல்ல சைன். கம்ப்ளீட்டாக ட்ரை அல்லது டேமேஜ்டு லீவ் இருந்தால் மட்டும் அதை ரிமூவ் பண்ணலாம். இப்போ புதுசாக செப்பரேட் பண்ண உடனே நிறைய ஃபர்டிலைசர் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. முதல்ல ரூட்ஸ் வந்து செட்டில் ஆகணும். பிளான்ட்டு கொஞ்சம் க்ரோத் ஆரம்பித்த பிறகு க்ரோயிங் சீசனில் கொஞ்சம் லைட்டாக ஃபீடிங் கொடுக்கலாம். நான் ஏற்கனவே காம்போஸ்ட் மிக்ஸ் பண்ண சாயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இப்போக்கி அது போதுமானது. ஒரு முக்கியமான விஷயம், பிளான்ட்டை எப்பவும் பெரிய பாட்டில் வச்சுருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அது வளர வளர அதோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கிராஜுவலாக பெரிய பாட்டுக்கு மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு பனானா பப்பை மதர் பிளான்ட்லேருந்து செப்பரேட் பண்ணி ஒரு புது பாட்டில் பிளான் பண்ணிட்டோம். ஒரு குட்டி பனானா பப்பை இப்படி தனியாக ஒரு புதிய பனானா பிளான்ட்டை வளர்க்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை? முக்கியமாக 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு, பப்பை போதுமான அளவுக்கு ஹெல்த்தியாக வளர்ந்த பிறகு தான் செப்பரேட் பண்ணணும். 2வது, முடிஞ்ச வரைக்கும் அதோட ஓன் ரூட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும். 3வது, யூகேல வார்ம் க்ரோயிங் சீசனில் தான் செப்பரேட் பண்ணி நல்ல ட்ரைனேஜ், சன்லைட், அது மட்டும் இல்லாமல் நல்ல வாட்டர் கொடுக்கணும். அவசரப்பட்டு சின்ன பப்பை பிரிக்காதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி அது ஹெல்த்தியாகவும் ரூட்ஸ் டெவலப் ஆகி இருக்கும்போது செப்பரேட் பண்ணிங்கன்னா நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆகிற சான்சஸ் அதிகம். இப்போ இந்த குட்டி பனானா பிளான்ட்டை எப்படி வளரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நான் வந்து 3 பனானா பப்பை செப்பரேட் பண்ணினேன். ஒன்று இது, அதோட மெயின் பப்பு வந்து ஆல்மோஸ்ட் டெட்டான மாதிரி இருக்குது, ஆனால் பக்கத்தில் ரெடியாகி வந்துருச்சு. இது செகண்ட், இது நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குது. நல்ல லீவ்ஸ் எல்லாம் பாருங்களேன், நல்ல பெருசாக இருக்குது. பக்கத்தில் சின்ன குட்டி பப்பு கூட வர ஆரம்பிச்சிருக்கு. நான் கொஞ்சம் அதுக்கு மண் போடணும். 3வது இது வந்து நான் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கேன். 3க்கு டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். சன்லைட்டில் இருக்கிறது எப்படி இருக்குது, வீட்டுக்குள்ளே இருக்கிறது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, என்னோடய பனானா பப்ஸ் வந்து நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பனானா பப்பை எப்படி மதர் பிளான்ட் வந்து சேஃபாக செப்பரேட் பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்டிங் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம லண்டன் கார்டனில் க்ரோயிங் டிப்ஸ், இந்தியன் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர்ஸ், ஃபொராஜிங், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் மண் வாசனை கொண்ட நிறைய வீடியோக்களை பார்க்கணும்னா
லண்டன் மண்ணிலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஹாப்பி கார்டனிங். பாய்.